அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வீட்டில் இருந்து பல கோடி ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை நீக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வீட்டில் தீ விபத்து நடந்த பொழுது அதை அணைக்க சென்ற பொழுது அங்கு அந்த கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. இதனை தொடர்ந்து அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு நீதிமன்ற பணிகள் எதுவும் ஒதுக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு 2 உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மற்றும் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது யஷ்வந்த் வர்மா உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தியது. அந்த அறிக்கையானது சமீபத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட யஷ்வந்த் வர்மா தவறிழைத்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது அந்த குழுவினுடைய அறிக்கையில் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த குழுவினுடைய இந்த குழு அறிக்கை குறித்து பதிலளிக்குமாறு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிற்கு தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவும் தனது பதிலை அளித்திருந்தார். இந்த நிலையில் அந்த 3 நபர் கொண்ட குழுவினுடைய அறிக்கை மற்றும் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவினுடைய பதில் இரண்டையும் இணைத்து இதனை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு தலைமை நீதிபதி அனுப்பியிருக்கிறார். மேலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அந்த கடிதத்தில் பரிந்துரைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் முதலில் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு பின்னர் அவர் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்படுவார். அவ்வாறு நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்படும் பட்சத்தில் ஒன்று அவர் பதவியை விட்டு தானாக விலக வேண்டும் அல்லது நாடாளுமன்றத்தின் மூலம் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த 2 நடைமுறைகளின்படிதான் அவர் நீதிபதியாக தொடர்வதை தவிர்க்க முடியும். இந்த விவகாரத்தில் ஒருவேளை நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி விலக மறுத்திருந்தால் அதன் காரணமாகவே தற்பொழுது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவரை பதவி நீக்கம் செய்ய முடிவெடுக்கப்படும் பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவுடன் நீதிபதி யஷ்வந்த் வர்மா இம்பீச்மெண்ட் எனப்படும் பதவி நீக்கம் செய்யப்படுவார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.